வணக்கம் மாணவர்களே. இந்த வீடியோவில் 11ஆம் வகுப்பு வணிக கணிதம் மற்றும் புள்ளியியல் பயிற்சி 5 9 4வது கணக்கு பார்க்க போகிறோம். என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. y = a cos mx plus b sin mx எனில் y2 plus m² y = 0 என காட்டுக. பாருங்க, y1 அப்படின்னா dy by dx, y2 அப்படின்னா d² y by dx². சரியா? அப்போ இங்கே y2 இருக்கு, நம்ம 2 தடவை டிஃபரன்ஷியேட் பண்ணணும், வகையிடணும். முதல்ல பாருங்க, குருதந்தெடுத்து எழுதிட்டோம். வகையிடலாமா? எதை பொறுத்து? எக்ஸை பொறுத்து வகையிட. எக்ஸை பொறுத்து வகையிட போகிறோம். ஒய்யை எக்ஸை பொறுத்து வகையிட்டா dy by dx, அப்படி இல்லைன்னா y1 = இந்த ஏ பாருங்க, பெருக்கல் இருக்கு, அது அப்படியே தான் வரும். காஸ் எக்ஸை நம்ம வகையிட்டோம்னா மைனஸ் சைன் எக்ஸு. காஸ் எக்ஸை வகையிட்டோம்னா மைனஸ் சைன் எக்ஸ். ஆனால் இங்கே எக்ஸுக்கு பதிலாக என்ன இருக்குது? எம்எக்ஸ் இருக்குது. அந்த எம்எக்ஸ் அப்படியே வந்துடும். இந்த இடத்துல வெறும் எக்ஸ் மட்டும் இருந்துச்சுன்னா நம்ம டிஃபரன்ஷியேஷன் முடிஞ்சுது. ஆனால் இங்கே என்ன இருக்குது பாருங்கள், எம்எக்ஸ் இருக்குது. இந்த எம்எக்ஸை நம்ம வகையிடணும். பாருங்கள், எம் அப்படியே தான் வரும். எக்ஸை பொறுத்தே வகையிட்டா 1. அப்போ ஒன்று எம்ஐ இருக்குன்னா எம். இப்போ தான் முடிஞ்சிது. இதான் என்னது? செயின் ரூல், இணைப்பு விதி. இப்போ பாருங்கள், ப்ளஸ் பி அப்படியே வந்துடும். சைன் எம்எக்ஸு, சைனை நம்ம வகையிட்டோம்னா காஸ் எம்எக்ஸு. இப்போ திரும்ப என்ன செய்யணும்? இந்த எம்எக்ஸை வகையிடணும். வெறும் எக்ஸ் மட்டும்தான் முடிஞ்சுது. இங்கே என்ன இருக்குது? எம்எக்ஸ் இருக்குது. அப்போ பாருங்கள், எம்எக்ஸ் எக்ஸை பொறுத்தே வகையிட்டா 1, இந்த எம் அப்படியே தான் வரும். அப்போ இங்கே என்ன வரும்? எம் வரும். இப்போ பாருங்கள், இது சுருக்கிடலாமா? y1 = இங்கே என்ன இருக்குது? மைனஸ் இருக்குது, அந்த மைனஸ் வெளியில் வந்துடும். ஏ எம், மிச்சம் என்ன இருக்குது? சைன் எம்எக்ஸு ப்ளஸ் பி, இந்த எம் முன்னால் எழுதிடுவோம், எம் காஸ் எம்எக்ஸு. ஒரு தடவை வகையிட்டாச்சு. இப்போ இன்னொரு தடவை வகையிட போகிறோம். மீண்டும் எக்ஸை பொறுத்து வகையிட. வகையில்லாமல் பாருங்கள், y1 இன்னொரு தடவை வகையிட்டா y2ன்னு மாறும். y2 = மைனஸ் ஏஎம் அப்படியே தான் வரும். சைனை நம்ம வகையிட்டோம்னா காஸ் எம்எக்ஸ். சைனை தான் வகையிட்டு. இப்போ இந்த எம்எக்ஸை வகையிடணும். எம்எக்ஸை வகையிட்டா என்ன வரும்? 1 × எம் தான் வரும். அப்போ அந்த இடத்துல என்ன வரும்? எம் வரும். ப்ளஸ் இந்த பிஎம் அப்படியே வந்துடும். இந்த இடத்துல பாருங்க, காசை நம்ம வகையிட்டா மைனஸ் சைன் எம்எக்ஸு. நம்ம என்ன வகையிட்டு இருக்கோம்? காசை தான் வகையிட்டு இருக்கோம். இந்த எம்எக்ஸை வகையிட்டா என்ன வரும்? எம் வரும். அவ்வளோதான், வகையிடுறது முடிஞ்சது. இப்போ சுருக்கிட்டோம்னா நமக்கு தேவையான ஆன்சர் கிடச்சுன்னு பாருங்க. y2 = மைனஸ் ஏ அப்படியே வந்துடும். இங்கே ஒரு எம் இருக்குது, இங்கே ஒரு எம் இருக்குது. எம்ஐ இருக்குன்னா m² காஸ் எம்எக்ஸு. ப்ளஸ்ஸே மைனஸ் பேர்னா மைனஸு. பி அப்படியே வந்துடும். இங்கே ஒரு எம், இங்கே ஒரு எம். இப்போ இருக்குன்னா m² இன்ட்டு சைன் எம்எக்ஸு. அடுத்த ஸ்டெப் பாருங்க, y2 = இதில் நம்ம எதை பொதுவாக எடுக்கலாம்? m² எடுக்கலாம், மைனஸ் எடுக்கலாம். அப்போ மைனஸ் m² நம்ம பொதுவாக எடுத்தாச்சு. அப்போ இந்த இடத்துல என்ன இருக்கும்? ஏ மட்டும் இருக்கும். காஸ் எம்எக்ஸ் அப்படியே வந்துடும். மைனஸை நம்ம பொதுவாக எடுத்தோம். அப்போ இது ப்ளஸ்ஸாக மாறும். m² வெளியே எடுத்தாச்சு, பி வரும். அதுக்கடுத்து என்ன வரும்? சைன் எம்எக்ஸ் வரும். இப்போ பாருங்கள், y2 = மைனஸ் m² அப்படியே தான் வரும். இந்த கணக்கு கொஞ்சம் நல்லா பாருங்கள். a காஸ் எம்எக்ஸ் ப்ளஸ் பி சைன் எம்எக்ஸ்னா என்ன பாருங்கள்? a காஸ் எக்ஸ் ப்ளஸ் பி சைன் எக்ஸ்னா ஒய்ஏ. அப்போ இந்த ப்ராக்கெட்டில் இருக்கு இல்லையா, இது வந்து என்னது? ஒய். அப்போ அந்த இடத்துல நம்ம ஒய்ன்னு மாற்றிக்கலாம். இப்போ பாருங்கள், y2 இது மைனஸ் இருக்குது, அந்த வந்து ப்ளஸ்ஸாக மாறும். ப்ளஸ் m² ஒய், இங்கே எதுவுமே இருக்காது, = 0. இதுதான் நிரூபிக்க வேண்டிய ஆன்சர் என்பது நிரூபிக்கப்பட்டது. சரியா? அவ்வளோதான், இந்த கணக்கு முடிந்தது. நன்றி.